அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்படி, உம்மை நோக்கி பார்க்கும்படி நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் வந்த ஒவ்வொருவரை நீர் கண்ணோக்கி பாரு. நாங்கள் முகத்தை பார்க்கிறோப்பா. நீர் உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிற தேவன். நீர்தாமே இந்த நேரத்தில் உம்முடைய காயப்பட்ட கரத்தினால அருமையான உம்முடைய மக்களை நீர் தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது போல எல்லா நன்மையினால் உம்முடைய மக்களை நிறைத்து நடத்தும் சுவாமி. உம்முடைய சமாதானத்தினால் நிரப்பும். இப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளை மாற்றும் ஆண்டவர். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும். எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க, எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்துங்க ஆண்டவரே. கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமேன், ஆமேன். மரித்த குரு சண்டை நான் ஜெபித்த ஸ்தல தண்டை இரத்தத்தால் மன்னி படைந்தே மீட்பருக்கு மகிமை, மீட்பருக்கு மகிமை, மகிமை மீட்பருக்கு மகிமை, மகிமை இரத்தத்தால் மன்னி படைந்தே மீட்பருக்கு மகிமை. ஆச்சரியமாய் உள்ளம் மாறிற்று, இயேசுவின் மாளிகையாயிற்று, சிலுவையண்டை உண்டாயிற்று, மீட்பருக்கு மகிமை, மீட்பருக்கு மகிமை, மகிமை மீட்பருக்கு மகிமை, மகிமை இரத்தத்தால் மன்னி படைந்தே மீட்பருக்கு மகிமை. நாம் நீண்ட வண்ணமாகவே முறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 57ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 57. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன்.
ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். 11வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் ஆராதித்து துதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடி வரும்படி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் துதிக்கு மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ அதிகாரம் உள்ளவர். அவர் வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத மகா பெரிய தேவர். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை இந்த நாளெல்லாம் நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சிந்தித்தோமே, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொன்னது போல நாம் அவருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை. அவருக்கு முன்பாக நாம் தூசியிலும் தூசியாய் நிற்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மையும் நினைத்து நம்மையும் விசாரித்து நம்மையும் அவர் பாதுகாத்து, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல இந்த இடம் வருகிற வரைக்கும் நம்மை சுமந்து வருகிறாரே, அதற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா? வேதம் சொல்லுகிறது போல அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லுகிறது போல ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தவர். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி என்று சொல்லி கேட்கிறானே. அதுபோல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எல்லாவற்றையும் எனக்கு தருவதற்கு நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. அன்புள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் மகிமையானவராய் இருக்கிறீரப்பா. சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமுள்ள அந்த நல்ல ஆண்டவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் அர்ப்பணித்தீரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. விண்ணுலக மேன்மை எல்லாவற்றையும் எங்களுக்காக விட்டீங்கப்பா. தம்மை தாமே வெறுமையாக்கி நீர் ஆண்டவரே. அடிமையின் ரூபம் எடுத்தீர் ஆண்டவரே. மனுஷ சாயலா இந்த உலகத்துல வந்தீரப்பா. சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி ஆண்டவரே எங்களுக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டெடுத்து இருக்கிறீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த உலகத்தில் நாம் நம்பினவர்கள் நம்மை கைவிட்டு இருக்கலாம், நம்முடைய உறவுகள் நம்மை கைவிட்டு இருக்கலாம். நாம் யாரெல்லாம் மலை போல நம்பினோமோ அவர்கள் எல்லாரும் நம்மை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நம்மை விட்டு பிரியாத தேவன். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று வாக்கு பண்ணினவர் அல்லவா? நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராய், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நமக்கு நன்மை செய்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. நீர் எங்களுடைய தேவனாய், எங்களுடைய சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராய், எல்லாவற்றையும் செய்கிறவராய் எங்களோடு கூட இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னை மரண பரியந்தம் நடத்தவும் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு ராஜா,
வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. இன்று உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இன்று உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். உன் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. இந்த பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே உம்மை நாங்கள் கொண்டாடுகிறோம் ஐயா. நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் சர்வ அதிகாரம் உள்ளவர். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர்.
கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நோய்கள் எல்லாம் நீக்கிடுவீரப்பா. நொடி பொழுதிலே எனக்கு சுகம் தர நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எனக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்குகிறவராய் என்னோடு கூட இருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒன்றும் வாய்க்காது. ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த நாட்கள்ல சத்துருடைய எல்லா அந்தகார வல்லமைகளையும் நிர்மூலமாக்கும் வல்லமையோடு கர்த்தர் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் தம்முடைய வல்லமை உள்ள பிரசன்னத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிமை, மகிமை, மகிமை ஒவ்வொருவர் மேலும் இந்த நேரத்தில் இறங்கி கொண்டிருக்கிற அக்கினி, 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 உம்முடைய பரிசுத்த அக்கினி ஒவ்வொருவரை நிரப்பட்டப்பா. நாங்கள் வெறுமையாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை உம்முடைய வல்லமையினால நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பலனை பெற்றவர்களாய், ஆண்டவருடைய வல்லமை தரித்தவர்களாய் கர்த்தருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்கணும். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை எடுத்து பயன்படுத்துகிற தேவன். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் சர்வ வல்லமையும் அதிகாரம் உள்ள தேவன். நாங்கள் உம்மை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஐயா. நீர் எல்லா நன்மையையும் எங்களுக்கு தருகிறதுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நமக்கு போதுமானவராக நல்லவராக இருந்து இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த நாளிலும் நாம் இங்கே சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி எபிரேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, எபிரேயரில் இயேசு கிறிஸ்து என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நாம் சிந்திக்க போகிற தியானத்தினுடைய தலைப்பு மோசேயை பார்க்கிலும் மேன்மை பெற்ற இயேசு. மோசேயை விட மேன்மை பெற்ற இயேசு என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த எபிரே ஆக்கியோன் இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக பார்க்கும்போது அவர் இயேசு தேவதூதரிலும் மேன்மையானவர் என்று சொல்லி முதலிலே சொல்லி கொடுக்கிறார். 2வது நாம் பார்த்தோம், தேவதூதர்கள் மட்டுமல்ல, அவர் இந்த உலகத்தின் பிரதான ஆசாரியர்களை விட மேலானவர் என்று சொல்லி நமக்கு ஆண்டவருடைய வேதம் கற்றுக் கொடுத்தது. இந்த 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது பிரதான ஆசாரியர் மட்டுமல்ல, அந்த பிரதான ஆசாரியனையே நியமித்த மோசேயை விட இயேசு பெரியவர் என்று சொல்லி இந்த பகுதியிலே அவர் சொல்லித் தருகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த 2வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. ரெண்டு பேரையும் இந்த எபிரே ஆக்கியோன் நமக்கு முன்பாக வைக்கிறார். ஒன்று இந்த மோசே குறித்து நாம் பார்க்கும்போது அவனை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், என் வீட்டிலெங்கும்
உண்மையுள்ளவன் என்று ஆண்டவர் வாக்கு சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த உண்மையுள்ளவன் என்ற அந்த வார்த்தை நாம் பார்க்கும்போது அதற்கு பல அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. நம்பகமானவன், நம்பகமானவன், நம்பத்தக்கவன், நம்பத்தக்கவன் அல்லது நம்பக்கூடியவன் அல்லது சார்ந்து கொள்ளக்கூடியவன். ஒரு மனிதனை நம்பி நாம் சார்ந்து கொள்ளலாம். இவர் நமக்கு துரோகம் செய்ய மாட்டாரு, இவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டாரு அப்படின்னு சொல்லி நாம் சார்ந்து கொள்ளலாம். அவர் செய்வதை, அதாவது அவர் சொல்வதிலே, சொல்லும் வார்த்தையிலே உண்மை உள்ளவர் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. அதே போல அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு அருமையானவர்களே, இந்த மோசே குறித்து நாம் பார்க்கும்போது இந்த மோசேயை ஆண்டவர் உண்மை உள்ளவன் என்று சொல்ல காரணம் என்ன என்று நாம் பார்ப்போமானால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய அழைப்பை இந்த மோசே பெற்றார். நான் கடந்த நாட்களில் இந்த மோசே குறித்து பேசும்போது சொன்னேன், அவன் தானாய் வரவில்லை, ஆண்டவர் அவனை ஏற்படுத்தினார், கொண்டு வந்து நிறுத்துறார், அவனை கட்டாயப்படுத்துறார் இல்லையா? இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்தார். ஆனால் இந்த மோசே ஆண்டவருக்கு முன்னால ஒரு 5 முறை நான் இல்லை ஆண்டவரே, நான் வரல ஆண்டவரே, எனக்கு தெரியாத ஆண்டவரே, வேற யாராவது அனுப்புங்க அப்படின்னு சாக்கு போக்கு சொன்னவனை ஆண்டவர் கொண்டு வந்து நீதான் செய்ய வேண்டும் என்று நிறுத்தினார். ஆனால் இந்த மோசையினிடத்தில் இருந்த நல்ல குணம் என்ன அப்படின்னா, அதன் பிறகு மோசை நீங்கள் பார்ப்பீர்களானால் எந்த இடத்திலும் ஆண்டவருக்கு, அவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் நிற்கவே இல்லை. அவன் எல்லாவற்றையும் செய்தான். அப்போ இந்த உண்மை உள்ளவன் என்ற இந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ப தகுந்தவன். ஆண்டவரை ஒருவேளை நீங்க கேட்டீங்கன்னா, மோசே எப்படிப்பட்டவரப்பா அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொல்வாரு, மோசே நம்பத்தக்க ஒரு மனிதன். 2வது சொல்வாரு, அவனை நம்பி ஒரு வேலை கொடுத்துட்டோன்னா போதும், அந்த வேலையை அவன் முழுதுமாய் செய்து முடிப்பான். அப்படியே ஆண்டவர் அவனை நம்பினார். அதே போல மோசேயினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எந்த தேசத்திலிருந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்துக்கு போனானோ அதே தேசத்துக்கு திரும்பி போ என்று ஆண்டவர் சொல்றார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனையோ சூழ்நிலைகள் அவனுக்கு எதிராக இருந்தாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் திரும்ப எகிப்துக்கு போனான். அதே போல யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தின் 29வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னவைகளை எல்லாம் நீ பார்வோனுக்கு சொல் அப்படின்னு சொல்றார். பார்வோன் என்கிற ராஜாவுக்கு முன்னால ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தையும் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் பேசுகிறவனாக இருந்தான். அதே போல யாத்திராகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்ப்பீர்களானால் அங்கே சொல்லுகிறது, கர்த்தர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர்கள் செய்தார்கள் என்று மோசேயும் ஆரோனையும் குறித்து சொல்லுகிறது. 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, ஒரு பெரிய தடையாக செங்கடல் முன்னால நிற்கிறது. ஜனங்க எல்லாம் இவனை முறுமுறுத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த நெருக்கடியான நேரத்தில் பாருங்க, இந்த செங்கடலை ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் இங்கிருந்து முறையிட்டு கொண்டிருக்கிறாய், ஜனங்களை பார்த்து முன்னேறி போங்கள் என்று சொல்லுன்றார். நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், என்ன ஆண்டவரே எதிரில் என்ன இருக்குது, செங்கடல் இருக்குது, அதுல போய் விடுறதுக்கா சொல்றீங்க, எப்படி முன்னேறி போவாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருப்போம். ஆனா மோசே அப்படி சொல்லலை. ஆண்டவர் சொல்றார், உன் கோலை நீட்டுன்றார், நீட்டினா. இப்ப ஜனங்கள்லாம் அந்த 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 நேரத்தில் புறப்படுறாங்க. ஆண்டவர் பாருங்க ஒரு அற்புதம் செய்கிறார். செங்கடல் 2ஆய் பிளந்து மதில் போல நிற்கிறது. அதற்கு நடுவில் நடந்து போகிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் நிறைவேற்றுகிற ஒரு மனிதனாக மோசேயை வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா தண்ணீர் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ கோலை கையில் எடுத்துக்க, மூப்பர்களை கூட்டிக்க, நீ போ, அந்த ஓரேபில நான் உனக்கு முன்பாக நிற்பேன், அந்த இடம் அந்த அந்த கண்மலையை நீ என்ன பண்ணு, 3 தரம் அடி, அங்க தண்ணீர் வரும். ஆண்டவர் செய்ய சொன்னதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள்.
இதுவரைக்கும் எதுவுமே அந்த மாதிரி நடந்ததில்லை, புதிதாக நடக்கிற காரியங்கள். அப்போ இதை செய் அப்படின்னு சொன்னா ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காமல் அவன் அதை செய்தான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், நம்பத்தக்கவன், வார்த்தையில உண்மை உள்ளவன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில உண்மை உள்ளவன், அவன் அவன் சார்ந்து கொள்ளக்கூடியவன், நாம் அவனை சார்ந்து கொள்ளக்கூடியவன் என்கிற அந்த அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்றார். இப்ப பாருங்க, இந்த மோசேயை நீங்க புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவரை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு மேன்மையாய் பார்த்தார்கள். மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிறது இல்ல, ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்துக்கு என்ன பேர் வச்சாங்க? மோசேயின் நியாயப்பிரமாணம். லூக்கா 2:22 நாம் அதை பார்க்கிறோம். மார்க்கு 12:19 சொல்லுகிறது, மோசே எழுதி வைத்திருக்கிறாரே, அந்த கட்டளைகள் எல்லாம் மோசே எழுதி வைத்திருக்கிறாரே அப்படின்றாங்க. அதே போல நாம் மார்க்கு 7:10 பார்த்தீங்கன்னா மோசே சொல்லி இருக்கிறாரே. ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை போலவே மோசேயினுடைய வார்த்தையை ஜனங்கள் நம்பினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அவன் கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், நம்பத்தக்க ஒரு மனிதனாக அவன் வாழ்ந்தான். சரி, இப்ப பார்த்தா இவர் பெரியாள்னு சொல்லிட்டு இருந்தா, இவரை விட மேன்மையானவர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு எபிரேய ஆக்கியோன் இயேசுவை அங்க முன்னால நிறுத்துறார். இப்ப பாருங்க, இந்த இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது இந்த 2வது வசனம் சொல்லுகிறது, இவரும் அவர் உண்மையாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. அங்கே நாம் பார்க்கிறோம், தம்மை ஏற்படுத்தினவருக்கு என்று சொல்லுகிறது. who appointed him அப்படின்னு சொல்லுது. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா இயேசுவை ஆண்டவர் ஏற்படுத்தினார். எப்படி ஏற்படுத்தினார்? 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக கிறிஸ்துவை ஆண்டவர் அங்கே நிறுத்தினார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, மோசே எப்படி இரட்சகனாய் ஆண்டவர் ஏற்படுத்தினாரோ அதை விட மேன்மையாய் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் அங்கே ஏற்படுத்துகிறார், அப்பாயிண்ட் பண்றாரு. எப்படி அப்பாயிண்ட் பண்றாரா? அவரை உண்மையும் அந்த வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக. அப்போஸ்தலர் என்கிற இந்த வார்த்தைக்கு நேற்று தினத்தில் நாம் சிந்தித்தோம். அனுப்பப்பட்டவன், ஒரு நோக்கத்தை நிறைவேற்றும்படி அனுப்பப்பட்டவன், தன்னுடைய எஜமானின் விருப்பத்தை நிறைவேற்றும்படி அனுப்பப்பட்டவன். அப்ப இயேசுவுக்கு ஒரு பெரிய திட்டம் ஒன்று இருந்தது. என்ன திட்டம்? பிதா என்னை அனுப்பினாரே, அவருடைய சித்தத்தை நான் செய்து முடிக்க வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவர் அவரை ஏற்படுத்தினார். அதே போல அவரை குறித்து சொல்லுகிறது, பிரதான ஆசாரியராக ஏற்படுத்தினார். அந்த பிரதான ஆசாரியராக ஏற்படுத்தப்பட்ட இயேசுவுக்கு இந்த உலகத்தின் பிரதான ஆசாரியனை விட ஒரு மேன்மை இருந்தது. என்ன தெரியுமா? அவர் உண்மை, இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியன் என்று அந்த 2ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உண்மையும் இரக்கமும் உள்ள பிரதான ஆசாரியர். அப்ப இந்த பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர்? தன்னுடைய ஜனங்களுக்கு உதவி செய்கிறவர். அப்போ உலக பிரகாரமான பிரதான ஆசாரியன் தீர்ப்பு சொல்லுகிறவன், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தீர்ப்பு சொல்லுகிறவர் அல்ல, உதவி செய்கிறவராக இருந்தார். அப்போ இந்த 2 அந்த வேலையிலும் இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அவர் அப்போஸ்தலரை போல எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்து ஆண்டவருடைய அந்த மனம் திரும்புதலின் நற்செய்தியை சொல்லிக்கொண்டே வந்தார். 2வது நாம் பார்க்கிறோம், அவர் பிரதான ஆசாரியராய் வந்தார். இயேசுவினிடத்துல ஒரு முறை ஒரு பாவியான ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆண்டவரே, மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர்? அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இரக்கமுள்ள, வேதம் சொல்லுகிறது போல அவர் யாரு? இரக்கமுள்ளவரும் உண்மை உள்ளவருமான பிரதான ஆசாரியராய் இருந்ததுனால அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கல, அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார்.
அவளை பார்த்து சொல்றாரு, நீ போ, நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறதில்லை, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது. எனக்கு அருமையான தேவஜனமே, உதவி செய்கிற பிரதான ஆசாரியராய், உண்மை உள்ள பிரதான ஆசாரியராய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரும் தன்னுடைய வேலையில உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று சொல்லுகிறது. நீங்க வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா, மோசே கூட எல்லா இடத்திலும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஆனா ஒரு இடத்துல அவன் ஆண்டவருடைய விருப்பத்தை மீறி நடந்து விட்டான். அவன் கானானுக்குள்ள போக முடியாம போனதுக்கு காரணம் என்னன்னா, அவன் கன்மலையின் இடத்துல பேசு என்று 2வது முறை ஆண்டவர் சொல்லும் போது பேசுவதற்கு பதிலாக அடித்தான். அந்த ஒரு இடத்துல அவன் மீறி நடந்ததுனால ஒரு பெரிய தண்டனை அவனுக்கு வருகிறது. கானானை நீ பார்ப்பாய், ஆனால் அதற்குள்ளே நீ பிரவேசிக்க மாட்டாய். ஆனா வேதத்தை நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பாருங்க, யோவானின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. யோவான் 17:4. நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஆண்டவர் அங்கே ஒரு நிறைவான ஒரு ஜெபத்தை பண்றார், மன நிறைவோடு ஒரு ஜெபத்தை பண்றார். என்ன சொல்றார் பாருங்க, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இயேசு எந்த இடத்திலும், மோசையாவது ஒரு இடத்துல தவறுனா, இயேசு எந்த இடத்திலும் தவறல. ஆண்டவர் தன்னை எந்த நோக்கத்துக்காக ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தார். வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா, மரணம் வரைக்கும் இயேசு உண்மை உள்ளவராய் இருந்தார். மத்தேயின் சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தின் 39வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கெத்சமனே தோட்டத்தில் ஒரு ஜெபத்தை அங்கே செய்கிறார். வாசிங்க 26ஆம் அதிகாரம் 39வது வசனம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. இங்கேயும் இயேசுனுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம், நீர் என்னை எதற்காக ஏற்படுத்தினீரோ அந்த சித்தத்தின்படி நீர் செய்யும் என்று ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னை முழுமையாய் இயேசு அர்ப்பணிக்கிறார். அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், மோசே ஆண்டவருடைய சித்தத்தை செய்தான், ஆனால் அதைவிட இயேசு ஆண்டவருடைய சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றி முடித்தார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, மோசேயை விட இயேசு மேன்மையானவர். அல்லேலூயா. 2வது ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது, மோசேயை விட இயேசு மேன்மையானவர் என்று சொல்வதற்கு 2வது ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. 3வது வசனத்திலிருந்து பாருங்க, வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். இங்கே இந்த எபிரே ஆக்கியோன் சொல்லும்போது ஒருத்தர் வீடு கட்டுறார். நல்ல கவனிங்க, நம்மளும் நிறைய வீடு கட்டுறோம்ல, போகிறோம், நிறைய வீடு கட்டுறதெல்லாம் பார்க்குறோம், போகிறோம், பால் காய்ச்சறதுக்கெல்லாம் போகிறோம். போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டையும் நம்ம ஆளுங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, நல்ல பழக்கம்தான். அந்த வீட்டில் இருக்கிற எல்லா அறைகளையும் போய் பார்ப்போம். அவங்க என்னென்ன அந்த வேலைப்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க, என்னென்ன பொருட்கள் அங்கே வச்சுருக்கிறாங்க எல்லாம் பார்ப்போம் இல்லையா? உண்மைதானே? ஒரு வீட்டுக்கு போனால், புது வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் இவங்க எந்த மாதிரி ரூம்ஸ் அமைச்சிருக்கிறாங்க, எந்த மாதிரி பெட்ரூம் வச்சுருக்கிறாங்க, இங்கே ஜன்னல் வச்சுருக்கிறாங்க, அதை எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு வீடு அருமையாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதை விட அந்த வீட்டை கட்டினவனுக்கு மேன்மை. ஏன் தெரியுமா? அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய பணத்தை அங்கே செலவழிச்சிருக்கிறார், தன்னுடைய உழைப்பை அங்கே செலவழித்திருக்கிறார், தன்னுடைய ஞானத்தை அங்கே செலவழித்திருக்கிறார்.
வீட்டை அலங்கரிப்பதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் அந்த மனிதன் செய்திருக்கிறான். இப்போ வீடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் வந்துட மாட்டோம். அடுத்தது சொல்லுவோம், அந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்கிறாங்க, நல்லா கட்டியிருக்கிறாங்க சொல்றோமா இல்லையா? இப்போ ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்ல. மோசே ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவன், அவன் இந்த உலகத்திற்குரிய மனிதன். ஆனா இயேசு யார்? விண்ணுலகத்தின் தேவன், மண்ணுலகத்தில் வந்தவர், மோசையை உருவாக்கினவர் அவர்தான். அப்போ இந்த வேத வசனத்தின்படி நாம் பார்ப்போமானால், இரண்டாவது இயேசு மோசையை விட மேன்மை பெற்றவர். எப்படி என்று பார்ப்பீர்களானால், மோசையை ஆயத்தப்படுத்தி அவனை உருவாக்கி அவனுக்கு அந்த மேன்மையை ஏற்படுத்தின அந்த ஆண்டவர் அவனை விட பெரியவர். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உண்டாக்கினவன் உண்டாக்கப்பட்டதை விட மேன்மையானவன். 4வது வசனத்தில் சொல்லுகிறது, ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன் என்று சொல்லுகிறது. அப்போ எல்லாவற்றையும் உருவாக்கின என் ஆண்டவர் எல்லா உருவாக்கப்பட்டவைகளை விட மேன்மையானவர். இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இதை சொல்லிட்டு இந்த எபிரே ஆக்கியோன் சொல்றாரு 5வது வசனத்தில், சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். யார் இந்த மோசே அப்படின்னு பார்த்தா ஒரே வாரத்தில் முடிச்சாரு, மோசே அந்த வீட்டில் பணிவிடைக்காரன், வேலை செய்கிறவன். வேலை செய்கிறவன் எஜமானை விட பெரியவன் அல்ல இல்லையா? ஆகவே தான் நீங்க சொல்றாங்க, அவன் வீட்டிலே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, மோசே ஆண்டவருடைய வீட்டிலே, அவர் உண்டு பண்ணின அந்த வீட்டிலே வேலை செய்தான், உண்மை உள்ளவனாயிருந்தான். ஆனால் அடுத்த வசனம் 6வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராக இருந்தார். வேலைக்காரனாய் இருந்து ஒருத்தர் உண்மையா இருக்கிறாரு, இன்னொருத்தர் அந்த வீட்டில் குமாரனா இருந்து உண்மை உள்ளவராக இருக்கிறார். 2 பேருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? வேலைக்கார உண்மை இல்லாதவனா இருந்தான்னு அடிச்சு துரத்திடுவாங்க, நீ தேவையில்லை போ அப்படின்னு அனுப்பிடுவாங்க. ஆனால் இந்த வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அது எப்படி வேணாலும் அந்த வீட்டில் இருக்கலாம். ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவருக்கு அனைத்து அதிகாரங்களும் இருந்த பொழுதும் இயேசு தன்னுடைய வீட்டில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த இயேசுவை நீங்களும் நானும் அறிக்கை பண்ண வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீங்களும் நானும் அறிக்கை பண்ணணுமா? எப்படி அறிக்கை பண்ணணும்? நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நாமே அவருடைய வீடாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறது. அப்ப இந்த இடத்துல நாம் பார்ப்போமானால், நம்பிக்கை என்று சொல்ற இந்த வார்த்தைக்கு ஆங்கில வேதம் கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறது. அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்பிக்கையோடு நாம் பேசுகிற வார்த்தைகள், நம்பிக்கையோடு நாம் பேசுகிற வார்த்தைகள். இந்த இடத்துல இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் என்று சொல்லுகிறது. அப்போ உங்களுக்கு எனக்கும் ஆண்டவரை குறித்த ஒரு தைரியம் வேணும். அல்லேலூயா. அந்த தைரியத்தினாலே நீங்களும் நானும் அவரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். இங்க வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு தைரியம் இருக்குது. என்ன தெரியுமா? யோவான் சொல்றார், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற தைரியம். அல்லேலூயா. என் பாவத்தை மன்னிக்க வந்தார், எனக்காக இந்த உலகத்தில் வந்தவர், என்னுடைய எல்லா வேண்டுதல் விண்ணப்பங்களையும் கேட்கிறதற்கும் அவர் உண்மை உள்ளவர், நான் கேட்டதை எனக்கு தருவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆகவே நான் தைரியமாய் நிற்கிறேன். அல்லேலூயா. எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, விசுவாச பட்டியல், ஒரு பெரிய பட்டியல் போடுறாருல, விசுவாச வீரர்கள் அத்தனை பேரையும் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கர்த்தரை விசுவாசித்தார்கள், கர்த்தரை அறிக்கை பண்ணினார்கள். அல்லேலூயா. தங்களுடைய வாழ்க்கையில் அறிக்கை பண்ணாங்க. எனக்கு ஆண்டவர் உங்களை என்னையும்
எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் அவர் மேல நம்பிக்கை வைத்து அந்த அந்த நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் கடைசி வரைக்கும் நாம் பற்றி கொள்ள வேணும். அல்லேலூயா. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஒரு சின்ன அற்புதம் நடந்துருச்சு, உடனே நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார் சொல்றோம், சாட்சி சொல்றோம். அதை சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ என்ன சொல்றேன் தெரியுமா? அவர் அற்புதம் செஞ்சாரு, ஆனா இப்போ எனக்கு ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன், இதுக்கு அவர் அற்புதம் செய்வாரா தெரியல. இல்லை, நிறைய நேரங்களில் நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் கடைசி வரைக்கும் நிற்கணும். அல்லேலூயா. யோபு சொல்றார் இல்லையா, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், செத்தாலும் நான் அவர் மேல நான் நம்பிக்கையாக இருப்பேன்னு யோபு சொல்றார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? நன்மை நடந்தால், நான் கேட்டது கிடைச்சா நான் நம்பிக்கையாக இருப்பேன், நான் கேட்டது கிடைக்காம போச்சேன்னா, கொஞ்சம் காலம் தாமதமாச்சனா, கொஞ்சம் நான் எதிர்பார்த்ததுக்கு மாறாக ஏதாவது நடந்து விட்டால் உடனே ஆண்டவரை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? விசுவாசத்தை, அந்த மேன்மை பாராட்டலை நாம் விட்டு விடுகிறோம், தைரியத்தை இழந்து போகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் ஒரு நாள் நம்ம விட்டுறக்கூடாது. அப்படி இருந்தால் நாம் அவருடைய வீடாக இருப்போம். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையினால் உண்டாகும் அந்த தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் நான் விட்டுறக்கூடாதுப்பா. நீங்கள் வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலன் ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது 25 வருஷம் குழந்தை இல்லாதவன் ஒருத்தன் இல்லை, 25 வருஷம் குழந்தை இல்லை, 100 வயசு அவருக்கு, அவர் வீட்டம்மாவுக்கு 90 வயசு, 2 பேருக்கும் சரீரம் செத்து போச்சு, கற்பம் செத்து போச்சு. அல்லேலூயா. பவுல் எழுதுகிற வார்த்தையெல்லாம் சாதாரண வார்த்தை இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த காலத்து டாக்டரேட், அவர் பெரிய படிப்பாளி. அவர் பயன்படுத்துகிற வார்த்தை அவ்வளவு சரியாக இருக்கும். ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாமல், நல்லா கவனிங்க, அவன் எண்ணாமல் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துறான். யார்கிட்டயாவது பேசினார்னு அவர் சொல்லுவார், ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் அற்புதம் செய்கிறவருங்க, அவர் நிச்சயமா எனக்கு ஒரு அற்புதம் செய்வாருங்க. எப்போ? 100 வயசுல. சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். இங்க உட்கார்ந்து இருக்கிற யாருக்கோ ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நிறைய நேரங்களில் நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? காலம் தாழ்ந்து போச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனிமேல் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ஆபிரகாம் ஆண்டவருடைய வேதம் நமக்கு முன்னால் நிறுத்துது. அவருக்கு எல்லா நம்பிக்கை அற்றுப்போன சூழ்நிலையில் அவனுடைய நம்பிக்கை அற்றுப்போகவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் மேல அவன் வைத்த நம்பிக்கையினால் உண்டான தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் அவன் விட்டு விடவில்லை. அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? 100 வயசுல ஒரு அருமையான பிள்ளையை பெற்றெடுத்தான். அந்த சந்ததி இன்னைய வரைக்கும் பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறது. எனக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், மகனே மகளே, நீ என்னுடைய வீடாய் இருக்கிறாய், நான் உன்னிலே மகிமைப்பட போகிறேன், நீ என்னிடத்தில் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் கடைசி வரைக்கும் பற்றி கொண்டிருப்பாயானால் நீ மேன்மை அடைவாய். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லி தருகிறது, மோசே உண்மை உள்ளவன், இயேசு அவனை விட உண்மை உள்ளவர். மோசே பணிவிடைக்காரன், இயேசு அந்த வீட்டின் அதிகாரி. மோசே அவன் தன்னுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு வாழ்ந்தான். அவன் பணிவிடை செய்த பொழுது அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். இயேசு குமாரனாய் இருக்கும் போதே அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். ஆகவே அந்த இயேசுவை நாம் நம்பி நிற்கிறோம். அந்த நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் நம்ம விடாமல் பற்றி கொள்வோமானால் நாம் அவருடைய வீடாக மாறுவோம். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உம்மை நான் நம்புகிறேன், நீர் உண்மை உள்ளவர்,
நான் சார்ந்து கொள்ளக்கூடியவர், நான் நம்பத்தக்கவர், நான் எப்போது நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்தில் வர முடியும் ஆண்டவரே. காரணம், நீர் சொல்லுகிற வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். நீர் சொன்னால் அது அப்படியே நடக்கும் ஆண்டவரே. நீர் உமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில உண்மை உள்ளவராய் வாக்கை நிறைவேற்றுகிறவராய் இருந்தீரப்பா. நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் எஜமானனா இருக்கும் போதே உண்மை உள்ளவராக இங்கே இருந்தீங்கப்பா. நாங்கள் உம்மை நம்புகிறோம். நீர் எங்களுக்கு மேன்மையை தருகிற தேவன். நீர் எங்களை உம்முடைய வீடாக உருவாக்குகிற தேவன். நாங்கள் உம்மிடத்தில் வைத்த அந்த நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இழந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லி கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா. ஆபிரகாமை கர்த்தர் நமக்கு முன்பாக வைக்கிறார். எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போன பொழுதும் ஆபிரகாமுக்கு இருந்த நம்பிக்கை அற்றுப்போகலை. சூழ்நிலைகள் அவனுக்கு எதிராயிருந்த பொழுதும் ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கை அற்றுப்போகலை. அவன் அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு அதனால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் அவன் செய்ததனால வேதம் சொல்லுகிறது, அவனை கர்த்தர் விசுவாசிகளின் தகப்பனாக மாற்றினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் கூட உயர்த்த விரும்புகிறார், மகிமைப்படுத்த விரும்புகிறார், மேன்மைப்படுத்த விரும்புகிறார். இயேசுவே, நான் உம்மை நம்பி நிற்கிறப்பா. அந்த நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் கடைசி வரைக்கும் நான் பற்றி கொண்டு நிற்பேன். ஒப்பு கொடுப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த வார்த்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலும் மோசையை விட மேன்மை பெற்ற ஒரு ஆண்டவரை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உலக பிரகாரமான இஸ்ரவேலர்களுக்கு மோசே ஒருவேளை பெரியவனாய் இருந்திருக்கலாம். ஆனால் விசுவாசிகளாக நாங்கள் உம்மை இன்னும் மேன்மையாய் பார்க்கிறோம். நீர் முடிவு பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் உண்மை உள்ளவராய் இருந்து ஆண்டவரே நம்பத்தக்கவராய், சார்ந்து கொள்ளத்தக்கவராய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் உம்முடைய வீட்டை விட மேன்மையானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் அதை விட மேன்மையாய் உண்மை உள்ளவராய் வாழ்ந்தீரப்பா. அந்த தெய்வனை நாங்களும் பற்றி கொண்டு நாங்கள் நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் விட்டுவிடாதபடிக்கு நாங்கள் தொடர்ந்து பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்யும் சுவாமி. எங்களையும் நீர் மகிமைப்படுத்துகிற தேவன். வந்த எல்லாரையும் நீர் அப்படி நடத்தும். வரும் நாட்களில் உம்முடைய அற்புதத்துக்கு சாட்சிகளாய் நாங்கள் மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.